ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அனிதீப்சி லைஃப் ஸ்டைல். நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீட்ல இருக்கக்கூடிய பொருளை மட்டும் வச்சு எப்படி சிம்பிளா செய்யறதுன்னு இந்த ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேங்க. இது வந்து டிஃபன் ஐட்டம் மட்டும் இல்ல, சாதத்துக்குமே சூப்பரா சூட் ஆகும். வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். ஒரு ஆட்டோட கால் அப்படியே முழுசா 4 காலையுமே வெட்டி வாங்கிட்டு வந்தாச்சு. கடையில வாங்குறப்ப இந்த மாரி நல்லா நெருப்பு மூட்டி வாட்டி குடுத்துருவாங்க. வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா, மேல இருக்கிற அந்த கருப்பெல்லாம் வந்து கத்திய வச்சு சொரண்டாம ஒரு சிம்பிள் ஸ்டெப் சொல்றேன். இந்த மாரி கிளீன் பண்ணி பாருங்க. அந்த கருப்பெல்லாம் ஈஸியா ரிமூவ் ஆயிரும். பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா சூடா இருக்கணும். அதுக்கப்புறம் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, அந்த சூடான தண்ணியில இந்த ஆட்டுக்கால் இருக்கு பார்த்தீங்களா? அத போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாரி நல்லா டிப் பண்ணி விட்டுருங்க. கால் முழுவதுமே தண்ணிக்குள்ள நல்லா மூழ்கி இருக்கணும். இத ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு, ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்ல விட்டுருங்க. 1/4 மணி நேரம் கழிச்சு நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சும்மா கையால சொரண்டி எடுத்தாலே போதும். அந்த கருப்பெல்லாம் ஈஸியா வந்துரும். கத்தி வச்சு நல்லா சொரண்டி எடுத்துக்கோங்க 4 பக்கமும். இப்ப எல்லா ஆட்டுக்காலையுமே நல்லா சொரண்டி எடுத்தாச்சு. அந்த கருப்பெல்லாம் நல்லாவே போயிருச்சு. இத தண்ணி ஊத்தி ஒரு தடவ கழுவிக்கோங்க. நார்மல் தண்ணி ஊத்தி தான் கழுவி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு, எல்லா ஆட்டுக்கால்லுமே அந்த பொடி நல்லா படுற மாரி நல்லா பெசறிட்டு, ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டு, அதுக்கப்புறம் கழுவி எடுத்துக்கோங்க. நார்மல் தண்ணி ஊத்தி ஒரு 2, 3 முறை கழுவி எடுத்தாலே போதும். கால் நல்லா கிளீன் ஆகி வந்துரும். எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது. இப்ப வந்து நீங்க குழம்போ, பாயாவோ, இல்ல வறுவலோ எது வேணா பண்ணிக்கலாம் அந்த கால் வச்சு. அவ்வளோதாங்க. ஆட்டுக்கால வந்து நல்லாவே சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப நம்ம பாயா பண்ணலாம். அடுப்ப ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சு சூடு பண்ணிட்டு, அதில வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் வந்து லைட்டா சூடாகி வந்தாலே போதும். இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயமும், ஒரு பச்சை மிளகாயும் போட்டு லைட்டா அந்த எண்ணெயிலே வந்து கண்ணாடி பதமா வதக்கி எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 15 போல சின்ன வெங்காயத்த நீள்வாக்குல கட் பண்ணி போட்டிருக்கேங்க. வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா, இதில வந்து ஒரு தக்காளி, மீடியம் அளவுள்ள ஒரு தக்காளிய நீள்வாக்குல கட் பண்ணி போட்டு அதையுமே வதக்கிக்கலாம். தக்காளியோட தோல் வந்து லைட்டா சுருங்கி வரும் பாருங்க. அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற ஆட்டுக்காலு, அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஃப்ளேவருக்கு ஒரு 10 போல புதினா இலை, இதெல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த கால நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்தியிருக்கேன். அதாவது கால் முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி, நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிவிட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்க குக்கர் மூடி போட்டு லாக் பண்ணிட்டு ஆ வேக விடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 விசில் விட்டா போதும். கால் வந்து நல்லா பஞ்சு பஞ்சா சாஃப்ட்டா வெந்து வந்துரும். இந்த மாரி நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா, மறுபடியும் ஒரு கடாய் வச்சு நம்ம பாயா வந்து தாளிச்சு விட்டுறலாம். இப்ப கடாயில வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊத்திக்கிறேங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா, தாளிப்புக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, கல்பாசி எல்லாம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கி கலர்லாம் மாற வேண்டாம். இந்த மாரி ஓரளவு வதங்கி கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இதிலேயே மீடியம் அளவுள்ள ஒரு தக்காளி பழத்த நீள்வாக்குல கட் பண்ணி போட்டு, அதையுமே நல்லா குழைவா வதக்கி எடுத்தாச்சு. தக்காளி இந்த மாரி நல்லா சாஃப்ட்டா வதங்கி வந்ததுக்கப்புறமா, இதில ஒன் பை ஒன்னா நம்ம பொடி ஐட்டம்லாம் போடப் போறோம். 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். காரம் வந்து கொஞ்சம் கூடுதலா வேணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த இடத்துல மிளகாய் தூளோட அளவு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் என்னோட காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுவே கரெக்ட்டா இருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டு ஒரு தடவ நல்லா கலந்து விட்ட பின்னாடி, 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு, அதோட பச்சை வாடை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்ப இந்த மசாலா ரெடியா இருக்கு. இதுல வேக வச்ச ஆட்டுக்கால அந்த தண்ணியோட அப்படியே ஊத்தி கலந்து விட்டுக்கோங்க. இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அந்த கேப்ல நம்ம தேங்காய் அரைச்சு எடுத்துக்கலாம். 1/4 மூடி அளவுக்கு தேங்காய வந்து இந்த மாரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் வந்து மிளகாய் தூளோட அளவு வந்து கம்மி பண்ணிட்டு, மிளகோட காரம் வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். அதனால ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், சோம்பு போட்டிருக்கேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். 5 டூ 6 போல முந்திரி பருப்பு. ஒருவேளை முந்திரி இல்லாதவங்க 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா கூட போட்டுக்கலாங்க. இல்லைன்னா அதுக்கு பதிலா பொட்டுக்கல்ல கூட நீங்க சேர்த்துக்கலாம். இது வந்து ஜஸ்ட் குழம்போட திக்னஸ் அண்ட் கிரேமி டெக்ஸ்சர்க்காக தான் நம்ம போடுறோம். அவ்வளோதாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்ல ஒரு நைஸான பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் குழம்புமே நல்லா கொதிவிட்டு வந்து மேலாப்புல எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே சூப்பரா இருக்கு. இந்த டைம்ல நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்ட மேலாப்புல ஊத்தி விட்டுக்கோங்க. தேங்காய் ஊத்துனதுக்கு அப்புறமா உப்போட அளவு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க கொதிக்கட்டும். கரெக்ட்டா 5 நிமிஷம் போதும். ரொம்ப கொதிக்க வேண்டாம். அப்புறம் அந்த தேங்காயோட டேஸ்ட் வந்து மாறி போயிரும். இப்ப பாருங்க 5 நிமிஷம் கழிச்சு நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன். குழம்பு பார்க்க சூப்பரா இருக்கா? மேல எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே நல்லா ஒரு ரெட்டிஷ்ஷா இருக்குல்ல. அவ்வளோதாங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழைய மேலாப்புல தூவி விட்டு கலந்துக்கோங்க. சுட சுட ஆட்டுக்கால் பாயா நல்லா சூடா ரெடியா இருக்கு. இத வந்து நீங்க நல்லா டிஃபன் கூட, ரைஸ் கூடலாம் சர்வ் பண்ணி சாப்பிட்டா சூப்பரா அட்டகாசமா இருக்கும். ஆட்டுக்கால் பாயா ஒரு முறை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.